வைப்ரேஷன்ஸோட டைரக்ஷன்ல நம்ம தமிழ் மியூசிக்ல நம்ம பாலையோட ஆக்டிங்ல ரெடியான ஒரு தெலுங்கு ஆக்ஷன் டிவைன் டிராமா மூவி தான் அகண்டா 2 தாண்டவம். இந்த படத்தோட கிராண்ட் தமிழ் டப்பிங் தியேட்டர்களில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்ல பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துல நம்ம பாலையா, ஷமுக்தா மேனன், ஆதிபழனி ஷெட்டி மற்றும் பூர்ணான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் மிக்சிங் தியேட்டர்ஸ்ல செம்மையாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன் அண்ட் ஸ்டோரி என்னன்னா, பார்ட் 1ல அகண்டா அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த சத்தியத்தை இப்போ காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் இந்த அகண்டா 2ல இருக்கு. நம்ம நாட்டுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்க்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் குறி வச்சு ஒரு பெரிய சர்வதேச சதி ஒன்று நடக்குது. அந்த சதி ஒரு சாதாரணமான ஒரு சண்டையா இல்லாம மக்களை தாக்கக்கூடிய வைரஸ் அட்டாக் பண்ண பிளான் பண்றாங்க. இப்ப நம்ம நாடும் தர்மமும் ஆபத்துல இருக்கப்போ இப்ப சிவதாண்டவம் தான் ஒரே தேர்வுன்னு நம்ம பாலையா இப்ப அகோரத்துல வந்து சிவதாண்டவம் மாறி எப்படி நம்ம நாட்டையும் மக்களையும் எப்படி காப்பாத்தாரு அப்படின்றதையும் ஹிந்து டிவைனை வச்சு பாலையா பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான கதையே. ஓவரால் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல லாஜிக் அண்ட் லூப் ஹோல்ஸ்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்து தான் இந்த படத்தை உங்களால பார்க்கவே முடியும். குறிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்க போறீங்கன்னா உங்களோட மூளையெல்லாம் கல்ட்ரிஸ் தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல கூட லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நிறைய லூப் ஹோல்ஸ் இந்த படத்தில் இருக்கு. இது எப்படி இங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு தோண வைக்கும். அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல கூட லாஜிக் அப்படின்னு சுத்தமாக கிடையாது. இந்த படத்தில் எக்கச்சக்கமான டிவைன் ஃபேக்ட்ஸை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப்ல பாலையா கொடுக்குற அந்த ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட ஒரு ஃபேக்டை சொல்லுவாங்க. அந்த ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அது வந்து ரொம்ப உண்மையாகவே சொல்லியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கூட தமிழ் டப்பிங் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரவடியாக தெரிச்சது. ஏன்னா ஒவ்வொரு டைலாக் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. எப்பறம் இந்த மாதிரிலாம் எவன்டா டைலாக் எழுதி கொடுத்தது அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறாங்க. அதில் ஒரு டைலாக் வந்து பாலையா சொல்லுவாப்புல, எவன் வந்தாலும் சரி கண்ணந்தனமா வெட்டி திசைக்கு ஒன்னா வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா சினிமாட்டிக் வேல ஃபன் பண்ணியிருக்காரு நம்ம பாலையா. செகண்ட் ஹாஃப்ல சிவன் போர்ஷன்ஸ்லாம் வச்சு பயங்கரமா மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் அப்படி நல்லா எலிவேட் பண்ணி சூப்பரா அந்த கனெக்ஷனை கொண்டு முடிச்சிருக்காங்க. கடவுள் இருக்கார் நம்புன்னு சொல்லி நிறைய ஃபேக்ட்ஸை பயங்கரமா அந்த படத்தில் திணிச்சிருக்காங்க. அது எல்லாமே அக்செப்டபுளா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் நாடு நல்லா சம்பவம் பண்ணோம், அல்ல டவுட்டே இல்லை. நீங்க ஹாலிவுட் படமான ஃபிளாஷ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிளாஷ் சீக்வன்ஸை அப்படிங்க அகண்டா 2ல ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த லைட்னிங்ஸா இருக்கட்டும் அண்ட் பாலையா ஸ்பீடா போற சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபிளாஷ் சீக்வன்ஸ் மாதிரி நம்மள ஞாபகப்படுத்துச்சு. இந்த படத்துல சாச்சிடாய் சாங்லாம் செம்ம குபிரு. கடைசியில் ஜெய் பாலையா சாங்க போட்டாங்க பாருங்க, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பாலையா படம்னாலே கண்டிப்பா ஃபன் கேரண்டி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபன்ல எக்கச்சக்கமா இந்த படத்துல குட்டி கிடக்கு. அது எல்லாமே டிவைன் டிராமாவோட குட்டி கிடக்கு. அதனால டிவைன் டிராமா உங்களுக்கு கண்டிப்பா நல்லா செம்மையாவே இருக்கும். ஆனா அந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கண்ணை திருப்பி அவனே சுட்டு வருது, அந்த கண்ணை வளைப்பாப்புல அதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம குபிரா இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியல. பியாண்ட் த யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பயப்படி சார் பயங்கரமா எடுத்து. ஸோ பாலையாவே அப்படிலாம் நடிக்க வச்சது பயப்படிச்சின்னு படத்தோட எண்டிங்ல தான் நமக்கு புரிஞ்சுது. அது மேக்கிங் வீடியோ வேற கடைசியில் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்குள்ள இருக்க கனெக்ஷன்ஸை ரொம்ப சூப்பராக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸாக எடுத்துக்கிட்டா பாலையோட 2 கேரக்டருமே வந்து பாலையா செம்மையாக பண்ணியிருக்காரு. அகோரி கேரக்டர்லையுமே பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக மாஸ் கேரக்டருமே பயங்கரமாக பஞ்ச்டைலாக கூட பேசி பயங்கரமாக மாஸ் கட்டியிருக்காரு. ஷமுக்தா மேனன் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லனா இருக்க ஆதி அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு பெருசாக வந்து எடுப்படலை. கொஞ்சம் லைட்டாக மொக்கையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசாலாம் பயன்படுத்துகிற மாதிரியான சீக்வன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு காட்டல. அதனால அந்த வில்லன் வந்து ஒரு டம்மி வில்லன்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய சிஜியா வந்து சும்மாவே ஏஐ வச்சு கிரியேட் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கு. குறிப்பாக ஆதியை சுற்றி வந்து நிறைய பேய் வரும். அந்த பேய் ஃபுல்லாமே ஏஐ வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க போல. அது பச்சை தெளிவா தெரிஞ்சது. ஓவரால் ஒரு மாஸ் கமர்ஷியல் டிவைன் டிராமா மூவியா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டைன் பண்ணுவானோ. ஆனா இந்த படத்துல மொத்த ரன் டைம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட இருக்குங்க. ஸோ 3 மணி நேரம் உங்களால் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த படத்தை பார்க்க போங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவைன் ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் நீங்கள் இந்த படத்தை ஒன்று ட்ரை பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு டிவைன் ட்ராமா அந்த மாதிரியான விஷயம் எனக்கு பிடிக்காது, லாஜிக் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. உங்கள் மூளையை கலட்டி வைத்து விட்டு தான் உங்களால் இந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ தெரிஞ்ச தமிழ் டப்பிங் கூட இருக்குது. இந்த படத்துக்கு எஸ்ஆர் 5க்கு 3 கொடுக்கலாம்.